6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நாங்கள் கண்ணியமாக இருப்போம். இதுல வேற ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா கவர்னர் ஆட்சி வந்துரும், மத்திய அரசு உள்ள வந்துரும், ஒன்றிய அரசு. அதனால நாங்க ஆதரவு கொடுக்குறோம். இப்ப என்ன சொல்றீங்க, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. அப்ப அகற்றப்பட வேண்டிய ஆட்சின்னா அப்ப திருப்பி கவர்னர் ஆட்சி திருப்பி மத்திய அரசு உள்ள வந்துடாதா? முன்னாடி என்ன சொன்னீங்க, இன்னொரு தேர்தலை சந்திக்க தமிழ்நாடு தயாரா இல்லை. இப்ப ஆட்சியை கலைச்சா இன்னொரு தேர்தல் வந்தா தமிழ்நாடு தயாரா இருக்குமா? என்ன பேசுறாங்க? அப்புறம் என்ன சொல்றாரு, 6 மாசம் அவகாசம் கொடுக்கணும், எடுத்தோன்ன பேச நான் தயாரா இல்ல அப்படின்னாரு. 6 மாசம் ஆயிடுச்சா? அதுக்குள்ள இந்த கதிர் எதிர்றீங்க. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கா உடனே பார்க்கணும், பெண்கள் பாதுகாப்பா உடனடியா பார்க்கணும், இதுக்கெல்லாம் ஹை பிரியாரிட்டி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு எதிரானதுன்னா நாங்க சொல்றோம். ஓகே, அதை சொல்ல திமுக காரனுக்கு தகுதி இல்லை. உங்க ஆட்சியில 5 வருஷம் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்துட்டு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எல்லாம் நாங்க போயிட்டு ஏங்க பெண்களுக்கு எதிரான இத்தனை பாலியல் குற்றங்கள் டிபேட்ல சொன்னா, உத்தரப்பிரதேச பாரு, மத்திய பிரதேச பாரு, பீகார பாரு, மணிப்பூரை பாருனாங்க. இப்ப தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க, நீ அங்கேயே பாத்துக்கிட்டு நாங்க ஓட்ட வேற ஒருத்தனுக்கு போடுறோம். போட்டாங்களா உனக்கு? இன்னைக்கு உதயநிதி அதே வாய் என்ன வாய் பேசுது, இது தமிழகமா உத்தரப்பிரதேசமா? எப்படி போன மாசம் அது வேற வாய், இந்த மாசம் இது நாரவை. அப்போ இவங்க நினைச்சா எப்படி வேணா டயலாக்டிக் ஸ்கிரிப்டையும் மாத்தி பேசுவாங்க. அதனால இவங்களுக்கு எல்லாம் மக்கள் மேல 1% அக்கறை கிடையாது. இது எல்லாமே சும்மா ஊழல் வழுதுட்டு உட்காந்துருக்காங்க.